ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லா டாக்ஸிக்காருங்க. நான் இது வரைக்கும் அப்படி இருந்தது இல்ல. சிபிஎஸ்ஏ இப்போ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்த 100 ரூபா வேணும் அப்படின்னு நம்ம டாக்ஸிக்கா கேட்க போறோம். ஹலோ ஹலோ சொல்றா. எங்கடா இருக்க? நானா ரூம்ல. நல்லா இருக்கியா? ஏன்டா நல்லா தான் இருக்கேன். நேத்தாண்டா பார்த்தேன். அது இல்லடா, இப்போ நல்லா இருக்கியா? ஓகேதான். ஏன் என்னாச்சு? இல்லடா, 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, பேக்கரியில கொடுக்க வாங்கியிருந்தேன். என்னாச்சு இப்போ? அந்த 100 ரூபா எனக்கு இப்போ வேணும்டா. பாக்காதேடா. இல்லடா, கொஞ்சம் இந்த வீக்ல வாங்கிக்கலாமாப்ல? இல்லடா, எனக்கு இப்போ உடனே வேணும்டா. எனக்கு வீட்டுல கொடுக்கணும்டா. அந்த 100 ரூபாய்ச்சுதான் நான் இது தக்காளி வாங்க ஸ்டார்டிங்டா. இப்போ பார்த்தா வாடகை வேற கட்டணும்டா. அப்புறம் மெஸ்ஸுக்கு வேற அமௌண்ட் தரணும். என்னடா இவ்வளவு காசு வச்சிருக்க, ஒரு 100 ரூபா தர முடியா? சீக்கிரம் தடா. நான் சொல்றேன், உனக்கு புரியலையா? வாடகை தரணும், மெஸ்ஸுக்குலாம் அமௌண்ட் செட்டில் பண்ணணும்டா. நான் உனக்கு இந்த வீக்ல தந்துடுறேன். அவ்வளவு நல்லா எனக்கு வெளியே தர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நான் கிளைம் பண்ணி தந்துடுறேன் உனக்கு. எப்படியாவது இல்லடா, எனக்கு அவ்வளவு நல்லா இருக்க முடியாதா? எனக்கு இந்த 2 நிமிஷத்துல வேண்டா. சரி, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி எனக்கு வேண்டா. 2 மணி நேரத்துக்கு தப்பா நினைச்சுக்காதா? அந்த 2 மணி நேரத்தை ஒரு 2 வாரமா நினைச்சுக்கோ, பாத்துக்கலாம். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதா? எனக்கு வேணும்டா, கொஞ்சம் அர்ஜென்டா. சரி சரி, நான் பசங்கிட்ட யார்ட்ட வாங்கிக்கலாம்டா. நான் வேணும் என் பேர் சொல்லி வாங்கிக்கல, நான் அவனுக்கு தந்துடுறேன். சரியா? உன் பேரை சொன்னா எவன் தருவான்? அதை சொல்லுமால. அதுவும் கரெக்டா. சரி, ஏதோ பண்ணி வாங்கிக்கோ. என்னால இந்த வாரத்தை மட்டும் முடியாத மாப்பிள்ள, கொஞ்சம் டைட்டா. ஊர்ல இருந்து ஒன்னு அமௌண்ட்டும் போட்டு விடலடா அப்பா அம்மா. சரி, கொஞ்சம் எனக்கு நீ வேணும்டா. ஏதாச்சும் பார்த்து ஒரு 2 மணி நேரத்துல கொடுத்துடுறா. சொல்றது உனக்கு புரியுதே இல்லையாடா? ஒரு நிமிஷம் கட் பண்ணு, ஒரு நிமிஷம். சிபிஎஸ்சி போனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ரியாக்ஷனு. ஸோ அடுத்து வேற ஒன்று நம்ம டாக்ஸிக்கா பண்ணலாம், வாங்க. भैया भैया एक मिनट. என்னது ப்ரோ? ப்ரோ அப்படியே இங்கே பஸ் ஸ்டாப்புக்கு மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க ப்ரோ. பஸ் ஸ்டாண்டில் விட்டுணுமா? ஆமாம். பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும் ப்ரோ. அதுக்கு மட்டும் ஒரு 50 ரூபா ஜிபே பண்ணி விட்டுருங்க ப்ரோ. பெட்ரோல் போடணும். அப்படி போட்டு விட்டீங்கன்னா நான் உங்களை லிஃப்ட்டுக்கு விட்டுறேன் ப்ரோ. கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க ப்ரோ. 50 ரூபா இருந்தால் வண்டியில ஏறுங்க ப்ரோ.